போயிரல, முடிக்க விட மாட்டார். எதுவும் முடிஞ்சிரல, எதுவும் இழந்த நிலையில இருக்காது. உங்க சந்தோஷத்தை சிலர் குழி தோண்டி புதைக்க பார்க்குறாங்களா? உங்க வருமானத்தை, உங்க உறவுகளை, உங்க வாழ்க்கையை மண்ணை போட்டு மூட பார்த்துருக்காங்களா? இது மண்ணை போட்டு மூடினா போற ஒரு கூட்டம் கிடையாது. மறுபடியும் தோண்டி, மறுபடியும் தோண்டி, செக் த ரேமா வேர்ட், மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய திருப்பத்தை, ஒரு புதிய மாற்றங்களை கொடுக்கிற தேவ ஆவியானவர் இந்த கால வேளையில் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். இவன் யாருடா மூடுறதுக்கு? மூடுன அம்புட்டையும் மறுபடியும் நீ திறப்ப. ஆமென். இன்னைக்கு இந்த டிசம்பர் மாசம் சொல்றேன், இது மூடு விழா அல்ல, திறப்பு விழா, வெற்றி விழா. நீங்கள் காணுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். எதெல்லாம் சத்துரு உங்க வாழ்க்கையில மூடி போட்டிருக்கிறான்? உங்க பொருளாதாரத்தை, உங்க நிம்மதியை, உங்க வாழ்க்கையின் எத்தனையோ விஷயங்களை மண்ணை போட்டு மூடின மாதிரி அவன் மூடினா கூட இன்னைக்கு ஐசக் ஸ்பிரிட் உங்களுக்கு வருது. ஈசாக்கின் மீது இருந்த அதே உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்க மேல வருகிறது. ஆமென். மறுபடியும் தோண்டி இது பாருங்களேன், வெட்ட வெட்ட வளருது. அதான் ஜீவனின் அடையாளம். ஆமென். மறுபடியும் தோண்டி. ஆமென். செக் தட் ரேமா வேர்ட். உங்க வாழ்க்கையில எதுவும் முடிஞ்சு போயிரல, முடிக்க விட மாட்டார். ஆமென். எதுவும் முடிஞ்சிரல, எதுவும் இழந்த நிலையில இருக்காது. ஆமென். Now Isaac again. ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, திரும்பவும் வந்துட்டேன். அதான் ஐசக் ஸ்பிரிட். ஈசாக்கின் ஆவின் என்ன? Now Isaac again. அப்படின்னா என்ன? இதோட ஈசாக்கு கதை முடிஞ்சிச்சு, நாம தான் துறவெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டோமேன்னு சத்துரு நினைக்கிறான். இல்லடா, இது மூடும் இனம் அல்ல. இது புதைச்சா கூட திரும்ப எழும்பி வரும். இது திரும்பவும் எழும்பி வரும்.